ஜெயலலிதா முதல்வராக இருந்த சமயம் அது. காவிரி பிரச்சனை கடுமையாய் பற்றி எரிந்த நேரம் அது. எரிகிற தீயை அணைக்காமல் அதை எதிர்க்கட்சி மீது எரிகிற கலையில் வல்லவர் அல்லவா ஜெயலலிதா? காவிரி நீரை பெற முயற்சிப்பதை விட்டுவிட்டு பழியை கலைஞர் மீது திருப்பினார். அதற்காக யாரோ அரசியல் ஞானி அதிமேதாவி அடிமை கூறியதை கேட்ட ஜெயா அறிக்கை ஒன்றை விஷம் கொண்ட வார்த்தைகள் கொண்டு வெளியிட்டார். அதில் மத்திய அரசில் பல ஆண்டுகள் இருந்த திமுக, எத்தனையோ துறைகளை வாதாடி வாங்கிய திமுக ஏன் நீர்வளத்துறையை கேட்டு பெறவில்லை? பெற்றிருந்தால் காவிரி நீரை பெற்று விவசாயிகளை காப்பாற்றி இருக்கலாமே என கேள்வி எழுப்பினார் ஜெயா. திமுகவை திக்குமுக்காட வைத்து விட்டதாக மகிழ்ச்சியோடு இருந்தார் ஜெயா. அம்மா அறிக்கை விட்டு திமுகவை கலங்கடித்து விட்டனர் என அதிமுக அடிமைகள் ஆட்டம் பாட்டம் என சந்தோஷமாக இருந்தனர். அடிமை கூட்டம் ஆடட்டும் என 6 மணி நேரம் காத்திருந்தார் கலைஞர். 6 மணி நேரத்திற்கு பிறகு வருகிறது கலைஞரின் அறிக்கை. அதில்தான் இருக்கிறது முதல்வர் என்றாலும் அரசியல் அறியாமல் பேசக்கூடாது எனும் எச்சரிக்கை. தண்ணீர் தகராறு இருக்கும் எந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களை சேர்ந்தவர் அத்துறையை வகிக்க கூடாது. இதுவரை சுதந்திரம் பெற்ற பிறகு நீர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட மாநிலத்தை சேர்ந்தவர் எவரும் இருந்ததாக வரலாறு இருந்ததில்லை என்றது கலைஞரின் அறிக்கை. கலைஞரின் அறிக்கை கண்ட ஜெயா கடும் கோபமடைந்தார். உடனே உளவுத்துறை ஜிஜி ராமானுஜத்தை அழைத்தார் ஜெயா. உண்மை என்ன, அது உடனே என் டேபிளுக்கு வர வேண்டும் என உத்தரவிட்டார் ஜெயா. ராமானுஜம் வெளியில் வந்தார். அருகில் இருந்தவர்களிடம் சொன்னார். சொன்னது கலைஞர், அவரே சொல்லிய பிறகு ஆராய்ச்சி எதற்கு என புலம்பினார். இருந்தாலும் முதல்வரின் உத்தரவல்லவா? அனைத்து ஃபைல்களும் தோண்டப்பட்டன. சென்னைக்கும் டெல்லிக்கும் ஓராண்டு உழைப்பதை ஒரே நாளில் உழைத்து கலைத்தார். கடைசியில் கலைஞர் சொன்னதுதான் உண்மை என உணர்ந்தார். இறுதியாய் ஜெயலலிதாவுக்கு உண்மை உரைத்தது. அதுதான் கலைஞர். அவர் சொல்லுக்கு பதில் ஏது? கலைஞர் ஆராயாமல் எதையும் பேச மாட்டார். அறியாமல் எதையும் பேசியதில்லை. இதுவரை கலைஞர் அறியாததையும் எவரும் பேசியதில்லை. அவர்தாம் கலைஞர்.